ஓம் நம சிவாய! எந்நாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சண்முகநாதன் திருவடிப்பாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு: திருமணம் நடைபெறும் நட்சத்திர நாளை அறிவது எப்படி? ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் திருப்புமுனையாக இருப்பது திருமணம்தான். அந்த திருமணம் எப்போது நடக்கும்? எப்படி நடக்கும்? அப்படின்னு பல பேருக்கு கேள்விக்குறியாவே இருக்கு. நாம திருமணம் ஒரு ஜாதகருக்கு எப்போது நடக்கும்னு ஒரு ஆய்வு செய்து, அந்த ஆய்வின் அடிப்படையில பல பேருக்கு திருமணம் உங்களுக்கு இந்த வயதில், இந்த வரனோடு, இந்த மாதத்தில் திருமணம் நடைபெறும் என நம்ம சொல்லிட்டு வரோம். இதன் அடிப்படையில ஒரு ஜாதகருக்கு திருமணம் எந்த நட்சத்திரத்துல அமையும்? அதாவது திருமணம் நடைபெறக்கூடிய நாளின் நட்சத்திரம் எது? அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த திருமண ஆய்வுல நம்ம பயன்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவானும், சுக்கிர பகவானும். ஏனென்றால், சனி விம்சோத்தாரி தசான்னு சொல்லக்கூடிய 5 நிலைகள்ல தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிரணவம். இந்த 5ல ஒவ்வொரு மனிதனின் செயல்பாடுகளிலும், அதாவது சராசரி இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லாமல், ஏதேனும் ஒரு புது நிகழ்வுகள் நடக்கும்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் சனி பகவான் பங்களிப்புன்றது இருக்கு. இதனாலே சனி பகவான வச்சு நம்ம இந்த ஆய்வு நடத்தி, இதற்கு விவாக லக்னம் என்ற பெயரும் சூட்டி, விவாக லக்னம் அமையக்கூடிய வயதுகளில தான் திருமணம் நடைபெறுது என்று சொல்லி, சனியும் சுக்கிரனும் வலுத்தவர்களுக்கு இளம் வயதில திருமணம் நடக்கும்னும், சனியும் சுக்கிரனும் இரு கிரகத்தில் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு மத்தியம வயதில நடக்கணும். சனியும் சுக்கிரனும் இருவருமே பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு திருமணம் கானல் நீராகத்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றோம். இதன் அடிப்படையாக கொண்டுதான் ஜாதகருக்கு திருமணம் நடைபெறக்கூடிய நாளின் நட்சத்திரத்தை எவ்வாறு அறிவது என பார்ப்போம். அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானே திருமணம் நடைபெறும் நட்சத்திர நாளை குறிக்கிறார் என நாம சொல்றோம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த திருமணங்கிறது ஒவ்வொரு ஜாதகருக்கும் எந்த நாளில், அதாவது முகூர்த்த நாளில் நடைபெறும்ங்கிறத நாம சொல்றோம். இதற்கு சில விதிகள் இருக்கு. அந்த விதிகளை நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். சனி பகவான் ஜனன ஜாதகத்துல ராசி கட்டத்துல சுயசாரத்தில் இருந்தால் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல நின்றுச்சுன்னா அந்த ஜாதகர்களுக்கு அதே சனி பகவான் நட்சத்திர நாளிலே தான் திருமணம் நடைபெறுகிறது. அதே போன்று சனி பகவான் தன் பார்வையில் உள்ள, அதாவது 3, 7, 10 அப்படி என்கிற சொல்லக்கூடிய தன் பார்வையில் தன்னோட நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதே தன் நட்சத்திரம் வரும் நாளில்தான் ஜாதகர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. அடுத்தபடியாக சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் லக்னத்தோடு தொடர்பு பெற்றால், லக்னத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, லக்னத்தை பார்த்திருந்தாலும் சரி, தன் நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நாளில்தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். 4வது விதி, சனி பகவான் தன் பார்வையில் உள்ள கிரகத்தின் நட்சத்திரத்திலும் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அதாவது சனி பகவான் பார்க்கக்கூடிய பாவகங்களில் உள்ள கிரகத்தின் நட்சத்திரத்திலும் திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக சனி பகவான் தன் பார்வையுள்ள நட்சத்திர அதிபதிகளின், அதாவது தன்னோட பார்வையில ஒரு நட்சத்திரம் இருக்கும்,
அதற்குரிய அதிபதி இருப்பாரு. அந்த அதிபதியின் 3 நட்சத்திரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒண்ணும் சுப நட்சத்திரம் வரும்பொழுது, சுப முகூர்த்தம் வரும்போது, அதிலேயும் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். சரி, உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். சனி பகவான் பார்க்கிற இடத்துல பல கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இதுல எந்த கிரகத்தின் நட்சத்திரத்துல அவர் திருமணத்தை நடத்தி வைப்பார்ன்ற கேள்வி வரும் உங்களுக்கு. அதில் சனி பகவானின் நட்பு கிரகமான புதன், சுக்கிரன் இருந்தால் அவர்களுடைய நட்சத்திர நாளிலும் அல்லது வேறு ஏதும் கிரகம் இருந்தாலும் அதற்கு சனி அமர்ந்த வீட்டிற்கு பாவ கிரகமாக வராத சூழ்நிலையில் அந்த கிரகத்தின் நட்சத்திர நாளில் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அதேபோல் சனி பகவான் சாரம் கொடுத்த, அதாவது ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நின்ற வீட்டிற்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த அதிபதியின் நட்சத்திர நாளிலும் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அதே போன்று சனி பகவானுக்கு சாரம் கொடுத்த அந்த கிரகத்தின் சனி பகவானுக்கு சாரம் கொடுத்த அந்த கிரகத்தின் நட்சத்திர நாளிலும் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். சரிங்க ஐயா, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ராகு கேதுவோட சேர்ந்தா எப்படி நடக்கும்? சனி பகவானோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தாலோ அல்லது சனி பகவான் ராகு கேதுவோ பார்த்திருந்தாலும் சரி, ராகு கேது சனி பகவானை பார்த்திருந்தாலும் சரி, ராகு கேதுவின் நட்சத்திரங்கள் வரும்பொழுது அந்த நட்சத்திரத்துல தான் திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் உள்ள கிரகத்தின் நட்சத்திரத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். இது முக்கியமான விதி. சனி நிற்கிறார் பார்த்தீங்களா? அந்த நட்சத்திரமா இருந்துச்சுன்னா அதே தான் வாங்கின நட்சத்திரம் வரும்பொழுது, சனி நின்ற நட்சத்திர சாரம் வரும்பொழுது அந்த நட்சத்திர சாரத்திலும் திருமணத்தை நடத்தி வைக்கிறார் என்று சொல்லலாம். இது மனிதர்களுக்கு மட்டும் பொருந்துதா அப்படின்னு இல்லை. இதுல முக்கியமான விஷயம், நாம் சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் நடக்குது பார்த்தீங்களா? அது கோச்சார ரீதியாக சனி பகவான் தொடர்பு பெறும் நட்சத்திரத்தில் மட்டும்தான் இந்த திருக்கல்யாண வைபவங்களும் நடக்குதுன்னு சொல்லலாம். எல்லா வைபவங்களும், அதாவது தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய திருமண, அதாவது திருக்கல்யாண வைபவம்னு சொல்லுவாங்க. இந்த திருக்கல்யாண வைபவத்திலையும் சனி பகவான் தொடர்புடைய நட்சத்திரத்தில் மட்டுமே தான் திருமணங்கள் நடைபெறுது என்று சொல்லி, இந்த விதி அமைப்புகள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தெய்வங்களுக்கு நடைபெறக்கூடிய திருக்கல்யாண வைபவங்களுக்கும் இந்த விதிகள் பொருந்தியே வருகிறது. மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம், பங்குனி உத்தரத்தில் நடைபெறக்கூடிய முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய திருக்கல்யாண வைபவங்கள், இதில் அனைத்திற்கும் கோச்சார ரீதியாக சனி பகவான் தொடர்பு பெறும் நட்சத்திரத்தில்தான் திருமணங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.